என் அன்பான குமரி மாந்திரிய ஜோதி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களை ஏமாற்றும் ஆண்களுக்கு எப்படி தண்டனை கொடுக்க வேண்டும். ரொம்பவும் சூப்பரா அந்த கால முறையிலே இந்த மாதிரி தண்டனைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பதிவுகள் சமீப காலமாக அழிந்து விட்டது. இந்த மாதிரி பதிவுகள் யாரும் உங்களுக்கு கொடுக்கவும் மாட்டாங்க. இருந்தாலும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. எங்களுடைய குருமார்கள் எங்களுக்கு சொல்லி தந்த விஷயங்களை நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு பகிர்ந்து உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவும் அதே மாதிரிப்பட்ட பதிவு தான். ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக மட்டும் பயன்படுத்துங்க. கண்டிப்பா நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா பயன்படுத்துங்க. இல்ல உங்களுடைய கணவர் உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இன்னொரு நபரோடு இருக்காங்க அப்படின்னாலும் இதை நீங்க பண்ணுங்க. இல்ல இன்னொரு நபர்னால நீங்க ஏமாற்றப்பட்டிருக்கீங்க, அந்த பெண்கள் இதை பயன்படுத்தலாம். ஆக்சுவலா என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, ஆண்கள் இன்னைக்குள்ள சூழ்நிலையில இந்த செக்ஷுவல் அப்படிங்கிற இந்த செக்ஸுக்காக மட்டுமே உறவு கொண்டுகிட்டு ஏமாத்தி விட்டு அவங்க பாட்டுக்கு போயிறாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு நம்ம எப்படி தண்டனை கொடுக்குறது? கோர்ட்டுக்கு போனா கேவலமாயிரும், ஸ்டேஷனுக்கு போனா பிரச்சனை, இப்படி வெளியே தெரியக்கூடிய கதைகள் 10% இருந்தாலும் 90% வெளியே தெரியாம தான் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே சொன்னா அசிங்கமாயிரும், ஒண்ணுமே செய்ய முடியாம இயலாமை, இந்த பெண்களுக்கு இயலாமையான ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஆனா தப்பு பண்ணிக்கிட்டு அந்த நபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா அடுத்த பெண்களோடு ஊர் சுத்ததோ சந்தோஷமா இருக்கதோ அந்த மாதிரி போயிடுவாரு. ஆனா அந்த பெண்ணுடைய வாழ்க்கை கேள்விக்குறியான ஒரு விஷயமாயிரும். அதுல ரொம்ப உண்மையா இருக்கக்கூடிய பெண்கள், எல்லா பெண்களையும் சொல்லவும் முடியல. ஏன்னா பெண்களும் நிறைய விஷயங்கள்ல தப்பு பண்ணதான் செய்யறாங்க. அதனால எல்லா பெண்களையும் நம்ம சொல்லவும் முடியல. சரிங்களா? எல்லாரும் நல்லவங்கனையும் சொல்ல முடியல, எல்லாரும் கெட்டவங்கனையும் சொல்ல முடியல. ஆகையால நீங்க உண்மையாவே மனதார ஒருத்தரை விரும்பி இல்ல கல்யாணம் முடிச்சு அந்த நபர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னாலும் சரிதான். இல்ல உண்மையான விரும்பி அந்த நபர் உங்களை ஏமாத்தி விட்டு இன்னொரு காரியம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னாலும் இதை பயன்படுத்துங்க. ரொம்ப எளிய முறை தான். இதற்கான விஷயங்கள் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். எல்லாரும் பயன்படுத்தலாம். முடியாத நபர்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க அதை தள்ளியும் நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வசியம், எதிரி பிரச்சனைக்கான விஷயங்கள், தொழில் பிரச்சனைக்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எதுவாக இருந்தாலும் நம்மளை வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா, நம்ம மந்திர வாசல் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் ஃபுல் அண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேல்ஸு. இப்போ மாந்திரீக பொருட்கள், திங்ஸ் என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். யாருக்கு வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன பொருள் வேணும், அதில் நீங்கள் போய் பார்த்துட்டு என்ன பொருள் வேணுமோ அந்த பொருளை மென்ஷன் பண்ணி நீங்கள் நம்ம வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும். நம்ம பேமெண்ட் போட்டோம்னா நம்ம உடனே என்ன செஞ்சிருவோம், டெலிவரி கொடுத்துருவோம். சரிங்களா? நம்ம வீடியோவை பார்க்கக்கூடிய நபர்கள் தயவு செய்து என்ன செய்யாதுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா நிறைய நபர்கள், பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் போய் சென்றடையணும்னா நீங்கள் தான் அதுக்கு உதவணும். அதுக்காக தான் நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறது. சரி, இது எந்த மாதிரி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏமாற்றிய நபர், நம்ம எந்த நபருக்காக இதை பண்ணுறோமோ அந்த நபரினுடைய ஆண்குறி தண்டு வீக்கம் அடைந்து விடும். சரிங்களா? எந்த செயலுமே பண்ண இயலாது. வீக்கம்ங்கிறது ரொம்ப கொடூரமான ஒரு செயலுக்கு அந்த தண்டு ஆனது வீங்கிவிடும், ஆண்குறியானது வீங்கிவிடும். இதுக்கு எந்த மெடிசன் பார்த்தாலும் தீராது. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் தான் நான் சொல்றேன். இதை பயன்படுத்தலாம், எல்லாரும் பயன்படுத்தலாம். ஆனா தேவையில்லாம பயன்படுத்தாங்க. ஏதோ ஒருத்தனுக்காண்டி வேணும், நீ இவனை விடக்கூடாதுடா, என்னதான் பண்ணணும்டா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதுங்க. அது பேக் ஃபயர் ஆயிரும், உங்களுக்கே அது பிரச்சனையா வந்துடும். அதனால என்ன செய்யாங்க, தேவையில்லாத விஷயத்துக்கு பயன்படுத்தாதுங்க. ஆனா ஒருத்தன் உண்மையாவே உங்களை ஏமாத்திக்கிட்டு என்ன ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கான், அதான் ஏன்னா நம்ம தள்ளி இருந்தவரை அது சில விஷயங்கள் மாறிடும். ஆனா நம் கண் முன்னாடியே வரும்போது அதனுடைய
வலி வந்து ரொம்ப கொடூரமா இருக்கும். அந்த வலியை வந்து நம்ம காணிக்கணும் அப்படிங்கக்காண்டி தான் இந்த இதெல்லாம் அவ்வளோ ஈஸியில் வந்து யாரும் எடுக்க முடியாது. அந்த மாதிரிப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் நான் இப்போ சொல்லித்தரேன். சரியா? ரொம்ப பழைய முறை, நம் முன்னோர்கள் பயன்படுத்திய முறை. சரியா? பார்த்துடுவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேப்பங்குச்சி வேணும். வேப்பங்குச்சி வந்து எப்போ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேய்பிறை நாட்கள். தேய்பிறைனா பௌர்ணமி முடிஞ்சு அந்த சந்திரனானவன் சின்னதாயிட்டே வருவோம், குறைஞ்சிக்கிட்டே வரும். அது வந்து தேய்பிறைமோ. அந்த தேய்பிறை நாட்களில் முதல் பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய முதல் சனிக்கிழமை, தேய்பிறை சனிக்கிழமையில என்ன செய்யணும்? இந்த வேப்பங்குச்சி முறிச்செடுக்கணும், வெட்டி எடுக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? வெட்டி எடுக்கக்கூடாது, முறிச்சுதான் எடுக்கணும். சரியா? ஒரு சின்ன குச்சி, ஒரு அடி கணக்காகி நீங்க என்ன செய்யலாம்? முறிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் வண்ணமா இருக்கட்டு. முறிச்சு எடுத்துட்டு வந்து அதை வந்து ஒரு சைடு மட்டும் நல்லா ஊசியாட்டு தீட்டணும். தீட்டணும்னா ஆயுதங்கள் பயன்படுத்தக்கூடாது. கண்டிப்பா என்ன செய்யக்கூடாது? ஆயுதங்கள் பயன்படுத்தக்கூடாது. நீங்க ஏதாவது ஒரு கல்லுலையோ ஏதாவது வந்துச்சு நைஸா அப்படி கொஞ்சம் கூர்மையா தீட்டி எடுத்துக்கிடலாம். சரியா? ஒன் சைடை மட்டும் கூர்மையா தீட்டி எடுத்துடுங்க. எடுத்துக்கிட்டு அதை தனியா வைங்க. வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு செம்பு தகடு ஒன்று எடுத்துடுங்க. தகடு எடுத்துக்கிட்டு நான் இதுல வந்து ஒரு எந்திரம் ஒன்று காணிச்சிருப்பேன். நம்ம வீடியோவில் இந்த இடத்துல ஒரு எந்திரம் ஒன்று காணிச்சிருப்பேன். இந்த எந்திரத்தை நீங்க என்ன செய்யணும்? அந்த எந்திரத்துல அந்த தகட்டில் வரையணும். எந்திரம்ங்கிறது வந்து என்னைக்குமே நீங்க வந்து சரியான முறையில் சரியான இதில் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து அந்த தேய்பிறை சனிக்கிழமை நம்ம பண்ணுறோம்ல, அந்த நாள்லேயே நீங்கள் இந்த விஷயத்த என்ன செய்யலாம்? பண்ணலாம். சரியா? அன்னைக்கு ஒரு சாயந்தர நேரமோ என்னதோ நீங்கள் பண்ணலாம். ஆனால் வந்து அதற்கு முறையாக என்ன செய்யுங்க? எல்லாமே பண்ணுங்க முறையானா. அந்த தகடு எந்திர தகடை எடுத்துருக்கீங்க. எந்திர தகடுனா அந்த செம்பு தகடாட்டு எடுத்துக்கிடுங்க. ஒன்றும் இல்லை, செம்பு தகடை எடுத்து அதை முறையாக சுத்தி பண்ணுங்க. முறையாக சுத்தி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சாப விமர்சனம் பண்ணணும். எல்லா எந்திரத்துக்குமே சாப விமர்சனம் மந்திரம் உண்டு. மந்திரம் நீங்க ஏன்னா எந்திரம் எழுதோடைய முறையெல்லாம் நம்ம சேனல்ல கிடக்கு. இருந்தாலும் நீங்க நான் சொல்றேன், நீங்க அதையும் போய் பார்த்து முறையை எப்படி பண்ணணுங்கிறதையும் தெரிஞ்சிடுங்க. இருந்தாலும் நான் சொல்றேன், அதை என்ன செய்யுங்க? சாப நிவர்த்தி பண்ணுங்க. அதுக்கப்புறம் எந்திரம் வரைங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க? எந்திரம் வரைஞ்சிக்கிட்டு அதுக்கு என்ன செய்யுங்க? பிராண பிரதிஷ்டை பண்ணுங்க. உயிர் ஊட்டுதல். பிராண பிரதிஷ்டை அது ஒரு சாதாரண ஒரு உடம்பு தான். அந்த உடம்புக்கு நம்ம ஒரு உயிரை கொடுக்குறோம். அந்த என்ன எழுதியிருக்கோமோ அதை செயல்படுவதற்காக நம்ம ஒரு என்ன செய்யறோம்? அதுக்கு உயிர் ஊட்டுறோம். அதுக்கு பிராண பிரதிஷ்டை மந்திரத்தை கூறி என்ன செய்யுங்க? பிராண பிரதிஷ்டை பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன செய்யுங்க? கணபதி, குரு, இஷ்ட தெய்வம் இதெல்லாம் வணங்கிடுங்க. இதெல்லாம் எல்லா பூஜைக்கும் கண்டிப்பாக நீங்க பண்ணக்கூடியது. நான் எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலாக சொல்ல வேண்டிய இருக்கு. ஏன்னா நிறைய நபர்கள் இடையில பண்ணிக்கிட்டு அதற்கான விஷயம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ட்டு ரொம்ப சங்கடப்படுறாங்க. அதுக்காண்டி தான் நான் எல்லாமே இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கு. சரியா? அப்ப என்ன செய்யுங்க? நீங்க இதை பயன்படுத்துங்க. இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கிட்டு எந்திரத்திற்கான மந்திரம், மூல மந்திரம் நான் சொல்றேன். அந்த எந்திரத்துக்கு கீழே நீங்க என்ன செஞ்சிருங்க? அந்த நபருடைய தாயார் பேர். கண்டிப்பா நிறைய வீடியோல கேக்குறீங்க, தாயார் பேர் தெரியல என்ன பண்ண? தாயார் பேர் தெரியாம எப்படிங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த நபருடைய பொருட்கள் எல்லாம் நாங்க கேட்கல. அந்த நபருடைய தாயார் பேர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சரியா? உங்களுக்கு தான் எதிரினா கண்டிப்பா அந்த நபருடைய பேரு டீட்டெயில் எல்லாமே தெரியாதானே செஞ்சிருக்கோம். கண்ணுக்கு தெரியாத எதிரிகளுக்கு வேற கதை இருக்கு. இது தெரிஞ்ச எதிரிகள் தானே எதிரிகள்னா. அப்ப அவங்களுடைய தாயார் பேரு, அந்த நபருடைய பேரு முழுமையா எழுதி அதுக்கும் பிறகு நீங்க அதுக்கு கீழே இந்த மந்திரம் எழுதணும். சரியா? நான் மந்திரமும் சொல்றேன். ஓம் அம் உம் சிங் சிய மவன. சிய மவன. அவ்வளவுதான் இந்த மந்திரம். இதே மந்திரத்தை அந்த எந்திரத்துக்கு ஒரு 1008 ஊர் போடுங்க. குறைஞ்சதுதான், ஆனா மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்க போடுங்க. 1008 ஊர் போட்டுக்கிட்டு என்ன செய்யுங்க? எந்திரத்தை அந்த நம்ம ஒரு கம்பு வச்சிருந்தோம்ல, என்ன கம்பு? வேப்பங்கம்பு ஒன்று வச்சிருந்தோம்ல, அந்த கம்புல அழகா சுத்தி கருப்பு நூலால கெட்டுங்க. கெட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்றீங்கன்னா அதுல வந்து பெருங்காயம் தெரியல, அந்த பெருங்காயத்தை அந்த கம்பு முழுதும் பூசுங்க. கூடால திப்பலி சுக்கு ரெண்டையும் நல்லா இடிச்சு பொடியாக்கி அந்த கம்பு ஃபுல்லா நல்லா தேய்ங்க. கம்பு ஃபுல்லா நல்லா தேய்ச்சிக்கிட்டு
வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, வெங்காயம், அந்த வெங்காயத்தை முழுசாக அதில் வந்து குத்தி செருவி வைங்க. செருவி வச்சுக்கிட்டு இந்த வயக்காட்டில் மண் கிடைக்கும், வயல் வெளியும்பாங்கல்ல, அங்கே வந்து மண் கிடைக்கும், அந்த வயல் மண். அந்த மண் கொஞ்சம் எடுத்து அது கம்பு ஃபுல்லாக இதெல்லாம் பூசிக்கிட்டு அதுக்கு மேலே அப்படியே லைட்டாக பூசி விடுங்க. பூசிக்கிட்டு அந்த நீங்கள் சனிக்கிழமை பண்ணுறீங்களா, அன்னைக்கு இரவே எங்கே அந்த மிஸ்ரு கூடு, எறும்பு கூடும்பாங்க, அந்த எறும்பு கூட்டுக்குள்ள இதை கொண்டு செருவி வச்சிருங்க. எந்திரம் போட்டாச்சு. இதை ப்ராசஸிங்க முடிச்சு இந்த கம்போடு சேர்த்து என்ன செய்றீங்க, ஏதாவது ஒரு எறும்பு கூடு, மிஸ்ரு கூடு, இந்த மரங்கள்ல கட்டியிருக்கோம்ல மிஸ்ரு, மரத்து இந்த மாமரங்கள்ல எல்லாம் நிறைய பார்க்கலாம் அந்த மிஸ்ரு கூடு. அந்த மிஸ்ரு கூட்டுக்குள்ள இல்லைன்னா எறும்பு பொத்து, பெரிய எறும்பு பொத்து இருக்கும், அதுக்குள்ள கொண்டு வைக்கலாம். இப்படி வச்சிட்டீங்கன்னா அந்த நபருக்கு தண்டானது கடிச்சு, அந்த எறும்பு கடிச்சு வீங்கம்ல, இதே மாதிரி பெரிய பெரிய வீக்கமாட்டாகி அந்த இடம் அவ்வளோ புண்ணு கணக்கு ஆயிரும். சரிங்களா? இது நம்ம மாற்றி விடணும். எல்லாம் வைக்கிறதுக்கு வழி சொல்லியாச்சு. சரி, சப்போஸ் அதை எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எல்லாரும் வைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றாங்க, எடுக்கணும்ல. சப்போஸ் சரி ஏதோ ஒன்று கோபத்தில் வச்சாச்சு, அவனுக்கு தண்டனை கொடுத்தாச்சு, அவனுக்கு எவ்வளோ எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்காது, குறையாது. அப்போ அதுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கணும்ல. அப்படி உங்கள்கிட்ட மன்னிப்பு ஏதாவது கேட்டு ஏதாவது ஒரு இதுன்னா நிவாரணமாட்டு அதே கம்பை எடுத்து என்ன செய்யணும், பாலில் கழுவணும். பாலில் கழுவணும். கழுவி ஓடக்கூடிய நீரில் அந்த கம்பை போட்டுட்டோம்னா அதுல இருந்து முத்தி கிடைக்கும். சரியா? இதை வந்து எல்லாரும் பயன்படுத்துங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம மந்திரவாசல் சேனலையும் என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதில் உள்ள வீடியோஸை எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்க. சரிங்களா? யாராவது ஒரு நபருக்கு பயன்பெறட்டு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோக்கள் எல்லாமே கொஞ்சம் தெளிவாக தான் நான் கொடுத்துருப்பேன். அதுலேயும் நிறைய பேர் சந்தேகம் கேட்குறீங்க, எல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனால் தாயார் பேர் தெரியல, அதுக்கு என்ன பண்ண? அப்போ அந்த காரியத்துக்கு தாயார் பேர் தெரிஞ்சாதான் நம்ம ஒரு விஷயம் பண்ண முடியும். அதனால வந்து எப்பவுமே நம்ம சொல்லக்கூடிய முறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த நான் சொல்லக்கூடிய விஷயம் பலிதமாகும். இல்லைன்னா டைம் வேஸ்ட்டு. உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அது வேஸ்ட்டு. நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். முதல்ல பதிவை ஒரு தடக்கைக்கு 2 தடவை பாருங்க, முழுமையாக பாருங்க. அதில் என்னென்ன நான் டீட்டெயில் சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது முடிஞ்சு. அதனால என்ன செய்யுங்க, முழுமையாக பாருங்க. பதிவை முதல்ல நல்லா முழுமையாக பாருங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய ப்ராசஸிங் என்னென்ன சொல்லியிருக்கணும் அதெல்லாம் அப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க. இப்போ தாயார் பேர் தெரியும் உடனே பண்ணணும்னு இல்லை, அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது 100% சக்ஸஸ் ஆகும். அப்போ என்ன செய்யணும், ஒரு 2 நாள் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, கேட்டா விசாரிப்போம், அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க. சரிங்களா? ஒரு சில விஷயங்களுக்கு மாற்று வழி கிடையாது. மாற்று வழினா அது பெருசாக போயிடும். நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் பெருசாக பண்ணக்கூடிய அளவில் இது பண்ண முடியாது. அப்போ அதுக்கு தகுந்தாறு தான் நான் பதிவுகள் கொடுத்துட்ருக்கேன். சரியா? இது வந்து ஆண்களுக்கானது. இனி பெண்களுக்கானது அடுத்த பதிவு நான் கொடுக்குறேன். பெண்கள் வந்து தவறாக நடக்கக்கூடிய பெண்களுக்கு நான் ஒரு சூப்பரான அடுத்த ஒரு பதிவு. சரிங்களா? நன்றி நண்பர்களே.